இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாம் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். திருப்பாடல் 33 நமக்கு அழகாய் சொல்லுகிறது, புத்தம் புதிய பாடல்களை பாடி 11 யாழினால் அவரை இசைத்து அவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள் என்று சொன்னார். இந்த வேளையிலும் அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் அவரை துதித்து அவரை ஆராதிக்கிற பொழுது அவருடைய வல்லமை, மகிமை, அவருடைய அபிஷேகம் நம்மை தொடுவதை நாங்கள் உணர்வோம். அந்த வேளையிலே ஆண்டவர் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற செய்தியை நமக்கு தருவார். அதை நம்முடைய வாழ்விலே நாம் உணர முடியும். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீரையும் அவருடைய அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை அரவணைப்பவர், வாக்கு மாறாதவரே, உயிருள்ள இயேசுவே, உயிருள்ள இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தில் 2 3 ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆராதனை, மகிமை, நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே.
என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். சொல்லுவோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கரங்களை உயர்த்தி, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சொல்லுங்க, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம். அருகாமையில் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே, உமது வலக்கரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்துகிறவரே, நன்றி அப்பா. உமது ஆண்டவரே அபிஷேகமும் வல்லமையும் எங்களை ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே எங்களோடு கூட வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமது அன்பையும் பிரசன்னத்தையும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் முன்பாக நீர் நிறுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமது சமூகத்தை நீர் முன்னிறுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாது எங்களை வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, மக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட வாரும் அப்பா. உங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே துணையாக கூட இருந்தருளும் ஆண்டவரே. அப்பா, தனிமையிலே நீர் ஆறுதலாக ஒவ்வொருவர் ஆண்டவரே மத்தியிலும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மெய் ஸ்துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். சொல்லுங்க, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டா. கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டிடுவார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம் இயேசு கைவிட மாட்டார்.
நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். நல்லவரே, வல்லவரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, வாக்கு மாறாதவரே, உயிருள்ள தேவனே, வாழும் கடவுளே, உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் உள்ளத்தை திறந்து உங்கள் வாய்களை, உங்கள் உதடுகளை திறந்து ஆண்டவரை இருக்கிற இடத்திலே துதித்து ஆராதியுங்கள். ஆண்டவர் துதிகள் மத்தியிலே வாழுகிறவர், எரிகோ மதில்களை உடைத்தெறிந்தவர், யோர்தான் நதியை விலக வைத்தவர். உங்கள் துதிகள் நடுவிலே, உங்கள் வாழ்விலே இருக்கிற எல்லா விதமான தடைகளை ஆண்டவர் உடைத்தெறிய போதுமானவராக இருக்கிறார். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்திலே 3-5 இறை வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நொறுக்கப்பட்டார், வேதனை உற்றார், சிறுமைப்படுத்தப்பட்டார். காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் நிந்தை அவமானத்துக்குள்ளாக இருந்தார். அவருடைய காயங்களால் நாம் நலமடைகிறோம். அவருடைய காயங்களால் நாங்கள் நலமடைகிறோம். நம்மளை நலமாக்க, குணமாக்க இயேசு காயப்பட்டிருக்கிறார். உன் கண்ணீர்களை தோல் பையில் சுமந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்ன ஆண்டவர். நம் ஒவ்வொருவரின் கண்ணீரை அவர் காண்கிறார். நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரை அவர் காண்கிறார். நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரை அவர் காண்கிறார். உள்ளத்தை திறந்தவர்களாக, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த வேளையிலே உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருக்கு உங்களை முழுமையாக இந்த வேளையிலே ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்க. ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது இறை வசனம். அழகான இந்த இறை வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத் துயரங்களை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளால் முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். 3 காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் மக்களுடைய எகிப்தின் அடிமைத்தன வேளையில் ஆண்டவர் மோசே அழைக்கின்ற பொழுது மோசே இடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்களுடைய துன்பங்களை என் கண்களால் நான் காண்கிறேன். அடிமைப்படுத்துகின்ற அவர்களுடைய வேதனையின் நிமித்தம் அவர்கள் எழுப்புகின்ற அந்த அழுகுரலை நான் கேட்கிறேன். அவர்களின் துயரங்களை அறிகிறேன். இப்ப நான் காண்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அறிகிறேன். 3 காரியங்கள். நான் காண்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அறிகிறேன். சில நேரத்தில் எங்களுடைய வேதனைகளை நம்மோடு இருக்கிற மற்றவர்களும் காண்பார்கள். சிலவற்றை காண்பார்கள், சிலவற்றை பார்க்க முடியாது. நம் மனதுக்குள்ளே இருக்கிற போராட்டங்களை யாரும் காண முடியாது. ஆனால் நாங்கள் நம்முடைய அன்றாட வாழ்விலே படுகின்ற நம்முடைய வேதனைகளை அவர்கள் காணக்கூடும். எங்களுடைய புலம்பல்கள், வேதனைகளை மற்றவரிடம் சொல்லுகிற பொழுது அதை அவர்கள் கேட்பார்கள்.
செவி சாய்ப்பார்கள். சில பேர் ஏளனமாக போய்விடலாம், சில பேர் கேட்பார்கள். ஆனால் எல்லோரும் நமக்கு பதில் தருவார்களா என்று தெரியாது. அப்படித்தான் நம்மளோடு உடன் இருக்கிறவர்கள் நம்மை காணலாம், கேட்கலாம், ஆனால் நம்மை முழுமையாக அறிய முடியாது. சொந்த கணவனை மனைவியினால் முழுமையாக அறிய முடியாது, மனைவியை கணவனால் முழுமையாக அறிய முடியாது. பெற்றோரை பிள்ளைகளாலும், பிள்ளைகளை பெற்றோராலும், சகோதர சகோதரிகளை அவர்களுடைய உறவுகளாலும் முழுமையாக அறிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் உங்கள் துன்ப துயரங்களை அறிவேன். ஏன் அவர் அறிகிறார்? அவர் நம்மளை படைத்தவர். படைத்தவர் படைப்பை அறிந்தவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரை அறிந்தவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொன்னார், சாமுவேல், நீ மனிதனுடைய முகத்தை பார்க்கின்றாய், ஆனால் நானோ உள்ளங்களை காண்கின்ற இறைவன். அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்ற இறைவனாக இருக்கிறார். திருப்பாடல் 34:18 உடைந்து போன உன் உள்ளத்தை நான் உற்று நோக்குகிறேன், காண்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். திருப்பாடல் 33:15 சொல்லுகிறது, இதயத்தை உருவாக்குகின்றவர் அவரே. இதயத்தை உருவாக்குகின்றவர். அந்த இதயம் கரைபிடிந்து போனால், அந்த இதயம் நொறுங்குண்டு போனால், அந்த இதயம் வேதனை உற்றால் அதை அறிந்தவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36:26 வசனத்தில் அவர் சொன்னார், நான் புதிய இதயத்தையும் புதிய ஆவியை உங்களுக்கு தருவேன். நாம் வேதனைப்படுகிற பொழுது, நொறுக்கப்பட்டு போகிற பொழுது, நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற சில கசப்பான சம்பவங்களின் நிமித்தம் நம்முடைய மனவேதனைகள் படுகிற பொழுது நம்முடைய மனதுக்குள்ளே காயங்கள், வெறுப்பு மனப்பான்மைகள் வரும். சொந்த உறவுகளுக்குள், குடும்பத்துக்குள், பெற்றோருக்கு இடையாக, அல்லது பிள்ளைகளுக்கு எதிராக, நண்பர்களுக்கு எதிராக, சகோதர சகோதரர்களுக்கு எதிராக எங்களுக்குள்ளே பிளவு ஏற்படலாம். வெளியில சிரிச்சு பேசி கதைக்கலாம், ஆனா உள்ளத்தினால கோபம், பொறாமை, வஞ்சனைகள், பொறாமைகள் சூழ்ந்திருக்கலாம். பிரியமான என் அன்பு சகோதரர்களே, அந்த மனநிலையோடு நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நெருங்க முடியாது. அதனாலதான் அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு எசேக்கியேல் சொன்னார், ஆண்டவரிடத்திலே வாருங்கள், தூய நீரை நான் உங்கள் மீது தெளிப்பேன், அப்பொழுது நீங்கள் எல்லோரும் தூய்மையாவீர்கள், புதிய இதயம், புதிய ஆவியை தருவேன், அப்பொழுது நீங்கள் என் கட்டளைகளின்படி நடப்பீர்கள், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்து என் தசையான இதயத்தை நான் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே, நீர் என்னை காண்கின்ற இறைவனாக இருக்கிறீரே, ஆண்டவரே, நீர் என் குரலை கேட்கின்ற இறைவனாக இருக்கிறீரே, ஆண்டவரே, என் அழுகுரலை, வேதனையை நீர் அறிந்தவராக இருக்கிறீரே, என்னோடு பேசும் இயேசுவே என்று சொல்லி கேளுங்க. என்னுடைந்து போன நிலைக்கு காரணம் என்ன? என் வாழ்விலே நடந்த கசப்பான அனுபவங்களை என் மனக்கண் முன்னே கொண்டு வந்து அதிலிருந்து என்னை விடுவித்தரல, குணமாக்க, இயேசுவின் காயங்களை ஆற்ற என் மீது இரக்கமாயிரம் என்று கேளு. என்னை குணமாக்க வாரும் ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்ப வாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவ வாரும் ஆண்டவரே என்று சொல்லிக்கிறேன். என்னை கழுவ வாரும் இயேசுவே என்று சொல்லிக்கிறேன். என்னை கழுவ வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க.
என்னை குணமாக்கும் இயேசுவே. குணமாக்குங்கப்பா. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனம் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனம் எல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட விலகாத என்னோடு உடன் வருவீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி இருக்கிற இடத்துல உங்கள் 2 கரங்களை தலையிலே வைத்து இந்த நேரத்திலே ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். மகா தயவும் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, உடைந்த உள்ளத்தை ஆண்டவரே உம்மிடத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். காயங்களை கட்டுகிறவர், குணமாக்குற மருத்துவர் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வேளையிலும் உம்முடைய குணமாக்கும் அற்புத கரம் ஒவ்வொருவரை தொடும்படியாக செய்தரலாம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, மகிமை, உம்முடைய மாட்சிமை ஒவ்வொருவரை தொடட்டும். இயேசுவே, உம்முடைய வல்லமை மிக்க பேராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் கழுவி உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்பும். இதனை செய்கிற உம்முடைய மாபெரும் தயவுக்காய் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நான் உம்முடைய பேரால் நலமடைந்துள்ளேன். அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவே, நான் உம்முடைய பேரால் குணமடைந்திருக்கிறேன். இயேசுவே, நீர் என் காயங்களை குணமாக்கி இருக்கிறேன். இயேசுவே, நீர் என்னுடைய உடைந்த வேதனைகளை நலமாக்கி இருக்கிறேன். என் உடைந்த நிலையில் என்னை தேற்றிருக்கிறேன். எல்லா புகழும், ஸ்துதியும், மகிமையும், நமஸ்காரமும் என்றென்றும் உமக்கே உரியது.